இப்படி ஒரு கேஸ உங்க வாழ்க்கையிலேயே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கல்கத்தால இருக்கிற ஒரு நபர் ஒரு கோர்ட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற வக்கீல் கிட்ட தன்னோட பையன் மேலையும் தன்னுடைய மருமகள் மேலையும் ஒரு கேஸ் கொடுக்கறாங்க. அப்படி அவங்க என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் நடுங்க வைக்கிற மாதிரி தன்னோட பையனாலையும் அவங்களோட மனைவியான தான் மருமகளாலையும் அவரு அனுபவிச்ச பல சம்பவங்களை பத்தியும் அங்க சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல இந்த படத்துல நம்ம இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷன்டூன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்க்கிற ஒவ்வொருத்தருமே இந்த படத்தோட முடிவுல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுப்பீங்க. நம்மளும் இந்த படத்துல வர மாதிரி தான் இருக்கோமா இல்லையான்னு சொல்லி. இப்போ உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போறேன். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. சோ முன்ன சொன்ன மாதிரி தாங்க கல்கத்தால இருக்கிற ஒரு கோர்ட்டை காமிக்கிறாங்க. அந்த கோர்ட்ல ஒரு வயசான தாத்தா அப்படியே நடந்து வராரு. ஒவ்வொரு அறையா பாக்குறாரு. அங்க இந்திராணி அப்படின்ற ஒரு வக்கீல் இருக்காங்க. கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான வக்கீல். முக்கியமா காசுக்கு ஆசைப்படாம உண்மையான கேஸுகளை அவங்க வாதாடி ஜெயிச்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வக்கீலையும் இப்ப இந்த பெரியவர் வந்து சந்திக்கிறாரு. இந்த பெரியவர் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவரோட பேரு போஸ். இப்ப வக்கீலுமே உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல? என் பையன் மேல. எதுக்கு? என் பையனும் என்னோட மருமகளும் திருமணத்துக்கு அப்புறம் என்னையும் என் மனைவியும் சரியா பாத்துக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு கேஸ் போடணும் அவங்க மேல. அந்த கேஸை உடனே எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்ல, இது அந்த வக்கீலுக்குமே தூக்கி வாரி போடுது. என்ன காரணம்னு கேட்கும் போதுதான் அந்த காரணத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ஹோலி திருவிழா. அவங்க ஊரே கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த வயசான தாத்தா, அவருக்கு ஒரு அன்பான மனைவி. அவங்கள நம்ம ஹீரோயினாவே வச்சுப்போம். ஏன் வயசானவங்க ஹீரோவா ஹீரோயினா இருக்க கூடாதா என்ன? அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து அங்க அம்மனுக்கு பூஜையும் பண்ணிக்கிட்டு அந்த ஹோலி திருவிழாவையும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. எப்பவுமே நம்ம ஹீரோயின் தான் அம்மனுக்கு அருகில் வந்து சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க காலு தெரியாம ஸ்லிப் ஆகி ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு 70 வயசு நெருங்கிறதுனால அவங்களோட முட்டி எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க. இப்ப கீழே விழுந்ததும் அவங்களுக்கு அடிபட்டு போகுது. இப்ப அவங்க கணவரான நம்ம ஹீரோ தான் அவங்களை தூக்கிக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போக கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையனை காமிக்கிறாங்க. இவருடைய பேரு கேஷவ். நம்ம கேஷவ் இப்ப அவங்க அப்பா அம்மாவோட இருக்க மாட்டாரு. தான் மனைவியோட ஒரு தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் எடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல ஹோலிக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அம்மா கீழே விழுந்துட்டாங்க, பையனுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லி தான் அவங்க அப்பா இப்ப கால் பண்றாரு. ஆனா அவரும் போனை பார்த்துட்டு சும்மா இவர் ஒருத்தர் கால் பண்ணுவாரு, கால் பண்ணி எதனா சொல்லி மொக்க போடுறது, அப்புறமா எடுத்துப்போன்னு சொல்லி அந்த போனை கண்டுக்காமையே விட்டுறாருங்க. இப்ப இந்த கேஷவ் இருக்கிற இடத்தையும் காமிக்கிறாங்க. கேஷவோட மனைவியும் அந்த இடத்துல விதவிதமா பலகாரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அங்க கேஷவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து செல்ஃபி வேற எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல, அவரு தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அவரே ஒரு ஆம்புலன்ஸ்ல வேகமா மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போறாரு. இப்ப மறுபடியும் நம்ம கேஷவுடைய போனுக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்க அவங்க மனைவியும் யாருன்னு கேக்குறாங்க. யாரா இருக்கும், நம்மள டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னு எங்க அப்பா தான் கால் பண்ணுவாரு, எடுத்து என்னன்னு கேட்டு தொலைங்க, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஷவோட மனைவியா அங்க இருந்து போக அப்பதான் நம்ம கேஷவுக்கு விஷயம் தெரியுதுங்க. இது அம்மாக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லி இப்ப அந்த பார்ட்டியை பாதிலேயே விட்டுட்டு வேக வேகமா மருத்துவமனைக்கும் வராரு. இப்ப அந்த இடத்துல வந்து தான் அப்பா அம்மாவையும் பார்த்து முக்கியமா அம்மா கிட்ட என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அம்மா எப்பவும் போல அம்மன் சிலைக்கு பக்கத்துல போனா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், ஆல்ரெடி முட்டி வீக்கமா இருக்கிறதுனால இப்ப ரொம்ப அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவுமே தான் பையன் கிட்ட அம்மாவோட முட்டிக்கு ஆபரேஷன் பண்ணா நல்லது, இல்லனா நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க, அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகுன்ற மாதிரியும் சொல்றாங்க, இப்பவே கையோட பண்ணிடலாமான்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாரு. அட ஏன்பா நீ வேற காசு இல்லாத நேரத்துல இது வேற, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, இந்த மெடிசன் எல்லாம் எடுப்போம், நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவையும் வெளியே கூட்டிட்டு வராரு. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போடுவீங்களே, அதெல்லாம் இப்ப கவர் ஆகுதா இல்லையா, ஒழுங்கா கட்டுறீங்களா இல்லையான்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கேக்குறாரு. நம்ம கேஷவ் மாசம் மாசம் ஆனா 15,000 ரூபாய் தான் அப்பா அம்மாக்கு செலவுக்கு கொடுப்பாருங்க. அந்த செலவை தான் இவங்க ஒரு மாசத்துக்கு பண்ணணும். அப்படி அந்த 15,000த்துல இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அது போக எவ்வளவு காசு வேணும்னு கேளுங்க, அதை நான் கொடுக்குறேன். சரி, நான் வீட்டுல இப்போ பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுனா இருந்தா போன் பண்ணுங்க, அம்மாவை நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல கூட தான் அம்மாவை கூட பாத்துக்காம பையன் கேஷவா அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த கதையை சொல்லி வக்கீல் கிட்டையும் நம்ம ஹீரோ முடிக்க இதை கேட்கிற வக்கீலுமே, சார் இது ஒரு விஷயம்னு சொல்லி இதுக்காக உங்க பையன் உங்களை பாத்துக்க மாட்டான்னு கேஸ் போடுறதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலா தெரியுது, இதெல்லாம் வேலிடான ரீசனா இருக்காது, இத கேஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்ல, என் பையன் தான் நான் முழுசா பேசுறதை கேட்க மாட்டான், அட்லீஸ்ட் நீங்களாச்சும் கேளுங்களேன், நான் இன்னும் கதையை முழுசா சொல்லி முடிக்கலன்ற மாதிரி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்க இப்போ வீட்டுக்கு கேஷவ் வராரு. தான் அம்மாக்கு அடிப்பட்டதை நினைச்சு கூட பார்க்காம அந்த இடத்துலயே உட்காந்து ஜாலியா குடிக்கிறாரு. நைட்டு வீட்டுல அவங்க மனைவி பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சிருக்க, அம்மாக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போதும் இவரும் நடந்த விஷயத்த சொல்ல மனைவியாச்சும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க தான் இன்சூரன்ஸ் கட்டுறாங்கல்ல, அந்த அமௌண்ட்
அமௌண்ட்ல இருந்தே எதனா கிளைம் பண்ணி ஆபரேஷனுக்கு தேவையான செலவை அவங்க பாத்துக்கிட்டோம். நம்ம ஹனிமூன் பிளான் வேற போட்டிருக்கோம். நம்ம பையனோட இப்ப தாய்லாந்து வேற போனோம். காசை கீசை கொடுத்து இந்த வாட்டியும் ட்ரிப் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் செம்ம காண்டாயிடுவேன்ற மாதிரி அவங்க மனைவி சொல்ல, பதிலுக்கு கேஷவுமே ஒன்னும் கவலைப்படாத, நம்ம தாய்லாந்து போறதுக்கு ஷாப்பிங் நாளைக்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி இப்ப அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கும் இந்த துணிமணியெல்லாம் வாங்க போறாரு. கூடவே தான் பையனுக்கும் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்படி இவங்க ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அம்மாவும் முட்டி ஆபரேஷன் பண்ணதுக்கு காசு இல்லாம ஓரளவுக்கு போதுமான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு தன்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க அபார்ட்மெண்ட் 3வது ஃப்ளோர்ல தாங்க இருக்கும். நம்ம ஹீரோ ஹீரோயின் தங்குற இடத்துல லிஃப்ட் கூட இருக்காது. அதனால இவங்க 2 பேருமே படிக்கட்டுல தான் ஏறி வரணும். இப்போ ஹீரோயினாலையும் முட்டி வலினால நடக்க அவ்வளவா முடியாதுன்றதுனால அவங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்க எல்லாம் தூக்கிட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு தான் மனைவிக்கு எப்படின்னா ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்யாச்சும் கிளைம் பண்ண போவோம்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து கேட்டா 24 மணி நேரத்துக்குள்ள எதனா ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகாம உங்க மனைவி அங்க இருக்காங்கன்னு சொன்னாதான் எங்களால இன்சூரன்ஸ் பணத்தை கொடுக்க முடியும், இந்த ஆபரேஷனுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் கைவிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தான் மனைவியோடைய பழைய நகையை அடமானம் வச்சாச்சு காசை ரெடி பண்ண பாக்குறாரு. ஆனா நகையும் ரொம்ப தேஞ்சு போச்சு, பழைசாயிடுச்சுன்னு சொல்லி அதையும் கம்மி காசுக்கு தான் வாங்கிப்பேன்ற மாதிரி சொல்ல இப்ப அவரால அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியலைங்க. அப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய பேரனுடைய பிறந்தநாள் வருதுங்க. கேஷவும் தன்னுடைய வீட்டுல அந்த பர்த்டே பார்ட்டிய ரொம்ப பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு பண்ணிருக்க. அந்த பிறந்தநாள் பார்ட்டிக்கு தன்னுடைய அப்பா அம்மாவை கூட கூப்பிடல. ஆனா தான் மனைவி வீட்டுல இருக்கிற அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிருக்காரு. இங்க கேஷவுடைய அம்மாவும் நேரா ஒரு கோயிலுக்கு வராங்க. தான் பேரனுக்காக வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. அவங்க கிட்டையும் ஒரு வாட்டி என் மருமகளுக்கு கால் பண்ண, என் பேரன் கிட்ட பேசணும் போல இருக்குன்ற மாதிரி கேட்க, உங்க மருமக தான் நீங்க கால் பண்ணா எடுக்க மாட்டால, எதுக்கு கால் பண்ணி தேவையில்லாம அசிங்கப்பட போறீங்கன்ற மாதிரி சொல்ல, இல்ல ஒரு வாட்டி கால் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்களும் வீடியோ கால் பண்ண இப்ப கேஷவோட மனைவியும் அந்த போனை பார்த்துட்டு இவங்க வேற அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து சும்மா பிடிக்காத மாதிரி சிரிப்பாங்கல்ல, அப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க அத்தை, இங்க பார்ட்டியில தான் இருக்கும், உங்க பேர அங்க விளையாடிக்கிட்டு இருக்கான், இங்க சத்தத்துல ஒன்னும் கேட்கல, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. இதுல அந்த பார்ட்டிக்கு சின்ன மன வருத்தம் இருந்தாலும் தான் மருமக போனை அட்டன் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்கு. இப்ப இந்த கலக்கத்தோட ஹீரோயினும் ராத்திரி அப்படியே வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த தாத்தாவான நம்ம ஹீரோ வராரு. ஏய் என்ன சோகமா இருக்க, சரி அப்படியே மெல்ல எழுந்துரு, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் ஒழுங்கா சாப்பிடலாவா அப்படின்னு சொல்லி சாப்பிடறதுக்கும் டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போக அங்க ஒரு மீன் மட்டும் இருக்குங்க. தான் மனைவிக்காக தான் அவர் செஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவங்களுமே அதுல பாதிய புட்டு தான் கணவருக்கு வைக்க டாக்டர் உனக்கு தான் புரோட்டீன் அதிகமா தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கஷ்டப்பட்டு இந்த மீனை செஞ்சிருக்கேன் ஒழுங்கா சாப்பிடுன்ற மாதிரி அந்த தாத்தாவும் தான் மனைவிக்கே கொடுத்துடுறாரு. நம்ம பேர இங்க வந்தானா அவனுக்கு இந்த பெரிய எறானா ரொம்ப பிடிக்கும், அதை அவனுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. அவனை பார்த்தே 4 மாசம் ஆச்சு. ஒரு வாட்டி பையனுக்கு போன் பண்ணி எல்லாரும் எப்போ வருவீங்கன்ற மாதிரி கேளுங்களேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போதான் திடீர்னு மேல் வீட்டுல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. இப்போ ஹீரோவான அந்த தாத்தாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா மேல் வீட்டுல தான் இந்த தாத்தாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. நான் மனைவி கிட்டையும் நீ ஒரு நிமிஷம் இங்கேயே இருமா, நான் மேல போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல அங்க ஹீரோயினுமே இந்த வயசான காலத்துல எதுக்கு பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருமா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த தாத்தாவும் மேல வராரு. அப்படி மேல் வீட்டு கதவையும் தட்ட அப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டியம்மா கதவை திறக்க, என்ன சத்தம், ஏன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என் நண்பன் எங்கன்ற மாதிரி கேட்க, இல்லங்க என் பையன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், குளிச்சுட்டு வந்து ஏதோ பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறான், எங்க தலையெழுத்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க கதவை மூட போக இந்த தாத்தாவும் உன் பையனை வெளியே கூப்பிடுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப அந்த இடத்தையும் அவங்களோட பையன் வெளியே வர, யோ என் அப்பா அம்மாவா நான் அடிப்பேன் மிரட்டுவேன் என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு என்னையா நீங்க வந்து வெளியே போயான்னு சொல்லி இம்ம ஹீரோ மேலேயே கை வைக்க வர அப்பதான் அவன் கையை பிடிச்சி நம்ம ஹீரோவை முறுக்குறாரு. உனக்கு அவங்க அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க நண்பர்கள், இன்னொரு வாட்டி அவன் மேல கை வச்ச தாத்தா தானே எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத, எனக்கு பல கலைகளை தெரியும்ன்ற மாதிரி இப்ப அந்த பையனையும் மிரட்டிட்டு அங்க இருந்து வெளியே போக சொல்ல இப்ப அந்த பையனுடைய அப்பா அம்மாவையும் அந்த தாத்தா அந்த இடத்துல காப்பாத்துறாரு. இப்ப இந்த கதையையும் வக்கீல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ சார் இது வரைக்கும் நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல மறுபடியும் அந்த தாத்தா நான் இன்னமும் கதையை ஃபுல்லா சொல்லி முடிக்கல முழுசா கேளுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடர இப்ப ராத்திரி தன்னோட மனைவியோட நம்ம ஹீரோவும் அப்படியே படுக்கலான்னு வராரு. அப்பதான் அவருடைய போனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா தான் பையன் தான். அப்பா நாளைக்கு நான் என் பொண்டாட்டி உங்க பேரன் 3 பேரும் உங்க வீட்டுக்கு வரோம், எதனா ரெடி பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கும் சந்தோஷம் தாங்கல. 4 மாசத்துக்கு அப்புறம் பிள்ளை பேரன் எல்லாரையும் ஒன்னா பார்க்க போறோம்னு சொல்லியும் காலையிலேயே மார்க்கெட்டுக்கு வந்து இந்த தாத்தா பேரனுக்கு பிடிச்ச பெரிய எறாவையும் வாங்கி வைக்கிறாரு. மதியானத்துக்கு அந்த எறால நல்ல சாப்பாடையும் ராத்திரிக்கு சைனீஸ் நூடுலையும்
மருமகளையும் சமைச்சு வைக்கலான்ற மாதிரியும் ஒரு திட்டம் போடுறாரு. ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். வீட்டுக்கு வர பையனுமே பேரனை மட்டும் அங்க விட்டுட்டு நான் என் மனைவியோட முக்கியமா வெளியே ஒரு இடத்துக்கு போறேன், இவனை மட்டும் நீங்க சாயங்காலம் வரைக்கும் வச்சுட்டு ராத்திரிக்கு எங்க கூட அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சரி போனா போடா, பேரன் தான் எங்க கூட இருக்கானேன்னு சொல்லி இப்ப அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் பேரனோட ஜாலியா பேசிக்கிட்டோம், பேரனுக்கு சமைச்சு கொடுத்தோம், இப்ப பேரனை வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்ப ஈவினிங் சமயத்துல தான் பேரனோட உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப தெரியாம அந்த டீ தான் பேரனோட கையில கொட்டிக்குதுங்க. உடனே அந்த தாத்தாவும் ஒரு டூத் பேஸ்ட எடுத்துட்டு வந்து தான் பேரனோட கையிலையும் தடவிட்டு ஒண்ணு இல்லடா குழந்தை, எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல நம்ம கேஷவும் அவங்க மனைவியும் அங்க வந்துடுறாங்க. அட என்னப்பா உங்களை நம்பி கொஞ்ச நேரம் இவனை விட்டுட்டு போனா அதுக்குள்ள எதனா பண்ணிடுறீங்களே, இதுக்காக தான் என் பையனெல்லாம் இங்க கூட்டிட்டே வரதில்லை அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பங்கு கத்த, இன்னொரு பக்கம் கேஷவோட மனைவியும் அங்க உட்காந்து இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி அங்க சீரியஸா மூஞ்ச வச்சுக்க. அப்பதான் கேஷவ் தான் அப்பாவை கூட்டுக்கிட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு வராரு. அப்பா உங்களால எனக்கு ஒரு சின்ன வேலை நடக்கணும்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தாத்தாவுமே என்ன வேலைப்பான்ற மாதிரி கேட்கும் போதோ அதான்ப்பா என் கம்பெனில வேலை பாக்குறேன்ல, அப்படி நிறைய வேலை பார்த்தோம், எனக்கு எந்த ப்ரமோஷனும் கிடைக்கலப்பா, என் கம்பெனியோடைய மேனேஜர் உங்களுக்கு தெரிஞ்சவராமே, நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மேபி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலான்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோட அப்பா ரொம்ப நாணயமானவர். டேய் உன்னை நான் இப்படிதான் வளர்த்தனா, ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் என்னால பண்ண முடியாதுடா, சொந்த பையனா இருந்தாலும் சரி இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்ல இதுல கேஷவுக்குமே பயங்கர கோவம் வந்துருது. உடனே கீழே வந்து தன்னோட மனைவியும் தான் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு சைனீஸ் நூடுல் பேரனுக்காக இந்த தாத்தா பாட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை கூட சாப்பிடாம இவங்க அங்க இருந்து போறாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா நம்ம கேஷவ் வீட்டுக்கு வந்தப்போ தன்னோட அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துருப்பாருங்க. அது நைட் அவங்கள சாப்பிட சொல்லியும் கொடுத்துருப்பாரு. இப்ப அதையாச்சும் நைட் இவங்க சாப்பிடலான்னு நினைக்க, ஆனா அது சாப்பிடும் போதுதான் தெரியுது அவங்க பாசமா இதை வாங்கிட்டு வரல, ஹோட்டல்ல மீதியானதை பார்சல் கட்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஒரு நாள் நம்ம ஹீரோ இருக்காருல அந்த தாத்தா, அவருடைய நண்பன் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அப்படி அந்த தாத்தாவோட மனைவி கிட்டையும் ஏமா எங்களுக்கு 12 வருஷமா எங்க பழைய ஸ்கூலோட ரீயூனியன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அது நடக்க போகுது, இவனை வாவான்னு கூப்பிட்டா வரவே மாட்டாமா, நீ ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாரும் அங்க போறப்போ இவன் மட்டும் வரலனா எப்படின்ற மாதிரி கேட்க இப்ப தான் கணவரையும் கூப்பிட்டு நீங்க எதுக்கு போக மாட்டீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. நான் போயிட்டேன்னா வீட்டுல நீ தனியா இருப்ப, உன்னை யாரு பாத்துப்பா, அதான் கூடவே இருக்கன்னு சொல்ல எப்பா எப்பா நீங்க ஒண்ணு என்ன பாத்துக்கல, இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தான் கணவருக்கு கோட் ஷூட் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே அங்க இருந்து அந்த பாட்டியும் வழி அனுப்பி வைக்க அப்பதான் போறப்பவும் நீங்க சின்ன வயசுல ஒன் சைடா அப்பர்னானு ஒரு பொண்ணை காதலிச்சிங்களே, பார்ட்டிக்கு வராளான்னு கேட்க இப்ப இந்த தாத்தாவும் வெக்கப்பட அப்படித்தான் வீட்டு கதவையும் திறக்கிறாரு. அப்ப இவங்களோட பையன் கேஷவ் வந்து அங்க நிக்கிறான். என்னன்னு கேட்டதுக்கு நான் அவசரமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என் மனைவி காலையில பியூட்டி பார்லருக்கு போனா அது தெரியாம வீட்டை பூட்டி நான் கொண்டு வந்துட்டேன், இப்போ கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுக்கு வருவா, வீட்டு சாவி என்கிட்ட இருக்கு, என்னால மறுபடியும் போய் கொடுக்க முடியாது, வேற யார்கிட்டனா கொடுக்கலான்னு பார்த்தா வீட்டுல விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருக்கு, யாரையும் நம்பியும் அங்க அனுப்ப முடியாது, அதனால அப்பா இந்த சாவியை பிடிங்க, வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவகிட்ட சாவியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவருமே ரீயூனியனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த தான் பையன்கிட்டயும் சொல்ல நான் ஆபீஸ் மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன், அதனாலதான் வீட்டுக்கு போக முடியல, அப்ப என் பொண்டாட்டி வாசல்ல நின்னா உங்களுக்கு ஓகேவா, என்ன அப்பா நீங்கன்ற மாதிரி ரொம்ப பிளாக்மெயில் எல்லாம் பண்ண இப்ப இவரும் வேற வழி இல்லாம அந்த ரீயூனியன் கனவெல்லாம் புதைச்சிட்டு தான் பையனுடைய வீட்டுக்கும் வராரு. அப்படி ஒரு மெட்ரோ பிடிச்சுதாங்க வராரு. அப்படி பையன் வீட்டுக்கு வந்ததும் அவன் லாண்ட்ரிக்கு துணியெல்லாம் போட்டிருக்கான் போல, அதுக்கு ஒரு 520 ரூபாய் வேணும்ன்ற மாதிரி இவரோட காசை அந்த லாண்ட்ரிக்காரர் வாங்கிட்டு போக லாண்ட்ரிக்கு இந்த ஸ்கிரீன் துணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை தான் போட்டிருக்காங்க போல. அந்த ஸ்கிரீன் துணியையும் இந்த தாத்தாவே மாட்டி விடலான்னு சொல்லி ஒரு சேரை போட்டு ஜன்னல் மேல ஏற அப்ப அவருக்கு ஒரு வீடியோ கால் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா ரீயூனியனுக்கு வந்த எல்லா நண்பர்களும் ஏன்டா இந்த ரீயூனியனுக்கு நீ வரலன்னு சொல்லி கால் பண்றாங்க. அந்த தாத்தா ஒன் சைடா லவ் பண்ண அந்த அப்பர்னா கூட அங்க இருக்காங்க. அவங்க கூட ரொம்ப அன்பா பேசிட்டு மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி மீட் பண்ணலான்ற மாதிரியும் அந்த தாத்தா சொல்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் வீட்டு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. திறந்து பார்த்தா அவங்க மருமகள் வந்திருக்காங்க. அப்பா நீங்க வந்துட்டீங்களா, அப்புறம் ஸ்கிரீன் துணி எதனா மாத்த ட்ரை பண்ணீங்கன்னா என்ன, மாட்டணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டி வச்சிருங்க, சரிப்பா எப்படி வீட்டுக்கு போவீங்க, எதனா கேப் புக் பண்ணவா, இல்லம்மா பஸ்ல போய்க்கிறேன், அப்படியா சாவியை வச்சுட்டு பஸ் ஏறி போய்க்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ போனை காதுல வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ரூம் கதவையும் போய் சாத்த என்ன மருமக இவ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொஞ்சம் கூட பாத்துக்காம அவ பாட்டு அவ ரூமுக்குள்ள போறாளேன்ற மாதிரியும் இப்ப இந்த ஹீரோவும் நினைச்சுக்கிட்டு அங்க வீட்டு சாவியும் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் திரும்பி கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவோட மனைவிக்கு உடம்பு இன்னும் முடியாம போகுது. அவங்க பாத்ரூம் போயிட்டு திரும்பி வரப்போ அந்த முட்டி இன்னும் வீக் ஆகுறதுனால மறுபடியும் கீழே விழறாங்க. இப்ப அவங்களால
என்னால அந்த முட்டி வலியை தாங்கவே முடியலைங்க. டாக்டர் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்க, ஐயா உங்ககிட்ட அன்னைக்கே சொன்ன ஆபரேஷன் பண்ணி ஆகணும்ட்டு, இதுக்கு மேலேயும் டிலே பண்ணீங்கன்னா அவங்களால காலத்துக்கும் நடக்க முடியாது, அப்புறம் வீல் சேர்லயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சில மாத்திரைகள் தான் எழுதி கொடுக்க, இதுல நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துறாரு. இதுக்கு மேல பையன்கிட்டயே இந்த நிலைமையை எப்படின்னா புரிய வச்சு காசு கேட்கணும்னு சொல்லி இப்ப பையன் வேலை பார்க்கற அந்த ஆபீஸுக்கும் வராரு. எப்பா எதனா பர்சனல் விஷயம்னா வீட்டுக்கு வரப்போ பேசிக்க வேண்டியதானே, இல்ல கால் பண்ண வேண்டியதானே, எதுக்கு லூஸ் தனமா இப்படி ஆபீஸுக்குலாம் வந்திருக்கீங்க, ஒரு நீட்டா கூட ட்ரெஸ் போட மாட்டீங்க, அவமானமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, மகனே சொல்ல வந்தது கேளுப்பா, அம்மாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லனா நடக்க முடியாது, இப்பயே அவ வீல் சேர்ல தான் இருக்கான்னு சொல்ல, ஓ வீல் சேர் வாங்கிட்டீங்களா, பரவாயில்லையே, அப்போ அதுவே ஓகே தானே, அம்மா ஜம்முன்னு வீல் சேர்லயே உட்காரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் தம்பி நாங்களாம் நடக்க கூடாதா, நேத்து உன் போட்டோஸ்லாம் பார்த்த தம்பி, நீயும் மனைவியோட தாய்லாந்து ட்ரிப்பு போயிருக்கீங்க போல, ஓ அப்பா இப்பதான் புரியுது, உனக்கு அதுதான் பிரச்சனையா, நாங்க வெளியே போய் ட்ரிப்பு போனது உனக்கு ஜெலஸ் ஆயிடுச்சு, உன்னையும் உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போலன்னு சொல்லி இப்ப என்கிட்ட சண்டை வலிக்கிறதுக்கு ஆபீஸ் வந்திருக்க, எப்பா உன்னை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நான் யாருப்பா, நான் உன் அப்பம்பா, என்ன பிரச்சனையோ அதை உன்கிட்ட சொல்றேன், உடனடியா உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா நடக்க முடியாதுன்ற மாதிரியும் மறுபடி சொல்றாரு, நீங்க தங்க வச்சிருக்கீங்க அப்புறம் எதுலயோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிருக்கீங்களே அதெல்லாம் என்ன ஆச்சுன்ற மாதிரியும் மறுபடியும் காசை கொடுக்காம பையன் இதை பத்தியே கேட்டுக்கிட்டே இருக்க, ஒரு கடத்துல அவருக்கு பயங்கர கோவம் வந்து அங்க ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்குங்க, அதை போட்டு நசுக்கிறாரு, அதுல ஒரு கையை கிழிச்சுக்குதுங்க, அப்போ கூட பையன் அப்பாவோட கையை கிழிச்சுக்கிச்சே காயம் ஆயிடுச்சு அப்படின்னு பதறாம அவரோட ஃபைல் எல்லாம் நனைஞ்சு போயிட போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வைக்க, இதை பார்த்து ஹீரோ கண் கலங்கி போய் நல்ல பையனை பெற்றிருக்கோன்னு சொல்லி அந்த காயத்தோடையே அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்புற மாதிரியும் இப்ப தான் வீட்டுக்கும் வந்து இதை நினைச்சு கண் கலங்கி அழுகிறாரு. தான் மனைவி கிட்டையும் உன்னுடைய மூட்டு வலியை சரி பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லையேமா, அதை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியலையேமான்ற மாதிரி ரொம்ப கலங்குறாரு. அப்பதான் அந்த தாத்தா தனக்கு சொந்தமான ஒரு வீட்டை வித்துட்டு இப்போ ஒரு வழியா தன்னோட மனைவிக்கும் சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷன் பண்ணி முடிக்க, அப்போ இன்டர்நெட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தான் பையன் அவங்க மனைவியோட ஒரு ட்ரிப்பு போயிருப்பார்ல, அந்த ட்ரிப்புக்கான போட்டோலாம் எடுத்து அவங்க மனைவியும் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு என்னோட பெஸ்ட் ஹஸ்பண்ட் இவர் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப கேஷவுக்கும் தான் அம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்த விஷயம் தெரியுது. கொஞ்ச நாள் பொறுத்து ஆபரேஷன் பண்ணீங்களானா கேக்குறீங்களா, அதுக்குள்ள எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு தான் அப்பா கூட சண்டைக்கு வர, அப்போ கோவத்துல தன்னுடைய அப்பாவையும் அவரு தள்ளி விட்டுறாரு. பெத்த பையனே தன்னை தள்ளி விட்டதுனால அப்பாவும் மனசடைஞ்சு போய் அங்க இன்னும் கண் கலங்கி அங்க இருந்து வெளியே போக, இது வரைக்கும் இந்த கதையை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வக்கீலுமே கோவத்துல கொந்தளிக்க செய்யறாங்க. இப்ப அந்த பெரியவர்கிட்டயும் வந்து, ஐயா இந்த கேஸ நான் எடுத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், நான் உங்களுக்காக போராடுறப்போ உங்க மனைவி உங்க பையன் பக்கம் போயிடக்கூடாது, அவங்க உங்க பக்கம் நிக்கணும், நிப்பாங்களான்னு கேட்க, இப்ப அந்த பெரியவரும் அவ நிக்கிறாளோ இல்லையோ கடைசி வரைக்கும் இந்த கேஸ்ல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன், தனியாளா போராடுவேன்னு சொல்ல, இது போதையா நான் கேஸை எடுக்கிறேன்னு சொல்லி இப்ப இந்த லாயரும் கேஸை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேஷவுக்கும் அவர் வேலை பார்க்கற கம்பெனில ப்ரமோஷன் கிடைக்குது. அந்த சந்தோஷமான தகவலோடையே ஒரு வக்கீல் நோட்டீஸும் வந்திருக்கு. என்னன்னு படிச்சு பார்த்தா தன்னுடைய அப்பாவே தன்னை பாத்துக்க மாட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த கேஷவ் மேல கேஸ் கொடுத்திருக்காருங்க. அதை பார்த்ததும் இவரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு. உடனே அந்த நோட்டீஸை எடுத்துக்கிட்டு வேகமா தான் அப்பா இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கும் வராரு. அங்க இந்த கேஷவுடைய அப்பா அவருடைய நண்பர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, இப்ப அந்த நோட்டீஸையும் வேகமா அவர் மூஞ்சில தூக்கி போட்டு, என்னப்பா என் மேலேயே கேஸ் கொடுக்குறியா, காசு கொடுக்கலனா இப்படி கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவியான்ற மாதிரி கேட்க, மாசம் 15,000 ரூபாய் தான் உங்க மூஞ்சில தூக்கி போடுறல, அது உங்களுக்கு போதாதான்ற மாதிரியும் கேட்கிறாரு. பதிலுக்கு ஹீரோவுமே, உன்கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாதுடா, எதுவா இருந்தாலும் நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி உன் அப்பா முன்னாடி இப்படி கை நீட்டி வாய்ஸை உயர்த்தி பேசினா உனக்கு அவ்வளவுதான்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, இப்ப கேஷவும் தான் அப்பாவை மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப, இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற வேலைக்காரங்க கேக்குறாங்க. அந்த தகவலை இப்ப அந்த தாத்தாவோட மனைவியான ஹீரோயின் கிட்டையும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவங்க மனைவியுமே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பையன் மேலேயே கேஸ் கொடுப்பீங்க, குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களான்ற மாதிரியும் கத்த, உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ சுமாரு, உன் புள்ளைய நீ கண்மூடிதனமா நம்புற, நம்மள அவன் உதாசனம் படுத்துறதுலாம் உனக்கு தெரியாமையே போயிடுது, இதுக்கு ஒரே தீர்வு இந்த கேஸ் தான், நம்மளுக்கு நம்மளோட சுயமரியாதை திரும்பி கிடைக்கணும்னா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கிறது மூலமா மட்டும்தான் கிடைக்கும், அதுக்குதான் இந்த கேஸ்ன்ற மாதிரியும் தான் மனைவிக்கு புரிய வைக்க, ஆனாலும் தான் பையனை நினைச்சுதான் இப்ப அந்த அம்மா ஏங்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கேஷவோட மனைவியும் கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. என்ன அப்பா அம்மா அவங்க பையனுக்கு எதிராவே கேஸ் கொடுக்குறாங்க, சி எவ்வளவு சீப்பான அப்பா அம்மா, நல்ல வேலை எனக்கு இல்ல அப்படின்னு அப்பயும் அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்க. அப்படி நம்ம லாயரும் எழுந்து, எங்க கட்சிக்காரனான இந்த தாத்தா தான் பையனால நிறைய அசிங்கங்கள் பட்டிருக்காரு, அப்படி அவமானத்தோட தான் வாழ்ந்திருக்காரு, கஷ்டப்பட்டு தான் பையனை படிக்க வச்சு ஒவ்வொரு நாளும் அவர் அவமானம் சந்திக்கணும் அப்படின்றது அவருக்கு என்ன தலையெழுத்தா, இந்த நிலைமை என் கட்சிக்காரருக்கு மாறணும், அதனால்தான் இந்த கேஸ் அப்படின்னு அவருக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் அங்க விலாவரியா சொல்ல,
இப்ப எதிர்த்தரப்பு லாயரும் எழுதுகிறாரு. அதாவது இந்த கேஷவுடைய லாயர் கேஷவுடைய அப்பாக்கு பண ஆசை பிடிச்சிருச்சு. தான் பையனை காசு செலவு பண்ணி படிக்க வச்சுட்டாரு. இப்ப பையன் முன்னேறி நல்ல வேலையில இருக்கான், மனைவியோட சந்தோஷமா இருக்கான். அதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு பையன் கிட்ட நிறைய காசு கேட்டிருக்காரு. பையன் காசு கொடுக்காதனால இப்ப இந்த கேஸையும் போட்டிருக்காருன்ற மாதிரியும் அநியாயமா அவரு ஒரு பக்கம் சொல்ல, அப்பதான் அந்த தாத்தாவும் கூண்டுல ஏறாரு. உங்க பையன் உங்களுக்கு மாசம் எவ்வளவு காசு கொடுப்பான்ற மாதிரி கேட்கும் போது 15,000 ரூபான்ற மாதிரி சொல்ல, இப்பதான் அவருடைய அக்கௌண்ட்டுடைய பே ஸ்லிப்பை எடுத்து இந்த தாத்தா காட்டுறாரு. அதுல மாசம் மாசம் அவர் அக்கௌண்ட்டுக்கு பையனுடைய அக்கௌண்ட்ல இருந்து வெறும் 15,000 ரூபாய் வந்திருக்கிறதையும் அது காமிக்குது. இந்த லாயர் அந்த கோர்ட்ல கொடுத்து இதுக்கு மேல ப்ரூஃப் பண்ணுமா என்ன அப்படின்னு கேட்க, இன்னொரு பக்கம் அந்த தாத்தாவும் நான் பையனை சாதாரணமாலாம் படிக்க வைக்கல, அவன் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைச்சான், அதுக்கு 7 லட்சம் ரூபாய் செலவாகுன்ற மாதிரி நாங்க நினைச்சோம். ஆனா அவனும் எங்க கிட்ட நக்கலா சிரிச்சு வெறும் 7 லட்சம் எப்படி பார்த்தோம், நான் சிங்கப்பூருக்கு போய் படிக்கணும் ஆசைப்படுறேன், அதுக்கெல்லாம் மேற்கொண்டு இன்னும் 7 லட்சம் செலவாகும், ஒழுங்காத கட்டி என்ன படிக்க வைக்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிருப்பான். அப்பதான் இந்த தாத்தாவுமே அவரோட வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அப்படி ரிட்டையர் ஆனா அந்த பிஎஃப் அமௌண்ட் கிடைக்கும்ல, அப்படி அந்த ரிட்டையர் ஆன அமௌண்டோட சேர்த்து இவங்க வச்சிருக்கிற 7 லட்சத்தையும் போட்டு அங்க தன்னோட பையனை அவங்க படிக்க வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் அந்த கோர்ட்ல சொல்ல, இப்ப எதிர்த்தரப்பு லாயரும் எழுந்து எல்லா பேரண்ட்ஸும் இது பண்றதுதான், ஏன் பையனை படிக்க வைக்கிறதுக்காக அவர் ரிட்டையர் ஆனாரு, அதுக்கப்புறம் வீட்லயே உட்காரணும்னு அவசியம் இல்லையே, அதுக்கப்புறம் அந்த தாத்தா வேலைக்கு போயிருக்கலாமன்ற மாதிரி கூலா அந்த எதிர்த்தரப்பு லாயர் கேட்க, அப்பதான் பதிலுக்கு அந்த தாத்தாவும் யாரு வேலைக்கு போலன்னு சொன்னா, ஏமா அந்த ப்ரூஃபா கொடு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த தாத்தாவோட லாயரும் ஒரு ப்ரூஃபா கொடுக்க, அதுல இந்த தாத்தா ஒரு வேலையை விட்டதுக்கு அப்புறமா கூட ஒரு 6 மாசம் ஒரு சேல்ஸ்மேன் வேலைக்கு போயிருக்காரு. நடந்து நடந்து வேலை பார்க்கணுன்றதுனால அவரால் ஒரு கட்டத்துல முடியாம நெஞ்சு வலியே வந்துருதுங்க. அப்பதான் அவரை பாக்குற டாக்டருமே, இதுக்கு மேல நீங்க வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு உடம்ப ரொம்ப டேமேஜ் ஆகி விட்டுரும், இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்க உங்க மனைவியை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால்தான் இப்ப இந்த தாத்தா வீட்ல இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. இப்படி கேஸ் மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால எப்படின்னா கேஷவ் அவரு பக்கம் இந்த கேஸ வலிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் கேஷவோட மனைவியும் தன்னோட தலையில ஒவ்வியமா ஒரு புடவை கட்டிக்கிட்டோம், முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டோம் அங்க ஒரு வீடியோல சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க. நான் என் மாமனார் மாமியார தெய்வம் மாதிரி தான் பாப்பேன், அவங்க கால் பண்ணா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ஆனா அவங்களும் எங்களை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் என் கணவர்கிட்ட காசு வேணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க, இப்ப அதோட உச்சத்துக்கே போயிட்டாங்க, காசு வேணும்ன்றதுக்காக இப்போ கேஸே போட்டுட்டாங்க, எங்களை நிம்மதியா அவங்க வாழ விட மாட்டாங்கன்ற மாதிரியும் அந்த வீடியோல அவங்க அழுக, இதெல்லாம் பார்த்து இவங்களுக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. ஆனா இந்த தாத்தா மட்டும் அதை பார்த்து மனம் தளரல. இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நான் நேர்லயே பார்த்துட்டேன், இப்போ இதுங்க போன்ல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்குங்க, நான் இந்த கேஸ பின்வாங்க மாட்டேன், ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் இருப்பேன்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அந்த பாட்டி, அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அங்க என் பையனோட குடும்பமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க என்னன்னா நீங்க எடுக்கிற முடிவுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, சின்ன பசங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க, பெரியவங்க நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோன்ற மாதிரி சொல்ல, நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்கலனா வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. ஆனாலும் அந்த தாத்தா ஒத்து வர மாட்டாரு. இங்க நம்ம கேஷவ காமிக்கிறாங்க. அப்படி கேஷவுக்கு இப்ப அவங்க அம்மா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அதையும் அந்த கேஷவோடைய லாயர் பாக்குறாங்க. எப்பா இந்த மாதிரி சமயத்துல அம்மாவுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம்பா, உங்க அம்மா கிட்ட நைஸா பேசி உங்க அம்மாவும் பக்கம் இழுத்துக்கோ, அம்மா மட்டும் பையன் பக்கம் வந்துட்டாங்கன்னா பையன் மேல தப்பே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க, என்ன சொல்றது புரியுதான்னு கேட்க, இப்ப இத கேஷவும் கிரிமினலா பிளான் போடுறாரு. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் கோர்ட்லயும் காமிக்கிறாங்க. அப்படி கோர்ட்ல நம்ம பெரியவரும் உக்காந்துகிட்டு இருக்க, அப்ப அவரோட மனைவி அந்த கோர்ட்டுக்கு வராங்க. ஆனா தான் பையனோட வரத பாக்குறாங்க. பெரியவருக்கு அங்க ஒண்ணுமே புரியலைங்க. தன்னோட மனைவிக்கும் தனக்கும் அசிங்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிதான் அவங்களோட சுயமரியாதைக்காக தான் இவரு எவ்வளவு போராடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அத மனைவியே புரிஞ்சிக்காம பையன் பக்கம் போய் நின்னுட்டாலே, நம்மளுக்கு யாருமே இல்லாம ஆக்கிட்டாலேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப அந்த கோர்ட்ல உங்க மருமகளும் வந்து கூண்டுல நிக்கிறாங்க. உங்க மாமியாருக்கு உடம்பு சரியாத சமயத்துல நீங்க எதுக்கு ட்ரிப் போனீங்கன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அந்த ட்ரிப்பை நாங்க கேன்சல் பண்றதா தான் இருந்தோம், ஆனா எங்க மாமனார் தான் நீங்க அந்த ட்ரிப்பு போங்க, அம்மாக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எங்களை அந்த ட்ரிப்புக்கு அனுப்பி அதுக்கப்புறம் வேணுமுனே அவர்கிட்ட இருக்கிற காசுல ஒரு மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணி எங்க மேல பழிய போட பாக்குறாரு, இது எல்லாமே அவரோட பிளான் தான்ற மாதிரியும் சொல்றாங்க. இது அந்த கோர்ட்ல இருந்து பாக்குற அந்த அம்மாவுமே தான் பையன் கேஷவ திரும்பி பார்க்க, கோர்ட்னா அப்படிதாமா கொஞ்சம் சமாளிச்சுக்கோன்ற மாதிரியே ஒரு கண்ணை காமிக்க, இப்ப அந்த எதிர்த்தரப்பு லாயருமே, யுவர் ஆனர் உங்களுக்கு இதுல இருந்தே தெரியுது பெத்த அம்மாவே இப்போ பையன் பக்கம் உக்காந்துட்டாங்க, அதனால இந்த கேஸ தள்ளுபடி பண்ணோன்னு கேட்க, இப்ப இந்த தீர்ப்புமே நம்ம கேஷவுக்கு சாதகமா முடியற மாதிரி இருக்குங்க. இப்ப கேஷவும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கார்ல கிளம்புறாரு. அங்க அந்த நீதிமன்றத்துல இருந்து இந்த தாத்தாவும் தலை குனிஞ்சு வெளியே வராரு. சுத்தி இருக்கிற மீடியா கவரேஜ் எல்லாமே காசுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த தாத்தா இப்படி ஒரு வேலையை பாக்குறாருன்ற மாதிரியும் அங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரொம்ப கோவப்படுற ஒரு பெண்ணுமே ஒரு இங்க எடுத்துட்டு வந்து
அந்த தாத்தா மேல அடிச்சு இப்படி பணவெறி புடிச்சு அலையிறியடா அப்படின்ற மாதிரியும் அந்த தாத்தாவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க இதையெல்லாம் கார்ல தான் பையனோட போற இந்த அம்மாவும் பார்த்து கஷ்டப்படுறாங்க. இந்த தாத்தா பல அவமானங்களை சந்திச்சு அப்படியே நடந்து வராரு. அந்த தாத்தா வரத்துக்கு முன்னாடியே இங்க ஹீரோயினான அந்த மனைவி அவங்களோட வீட்டுக்கு வர இன்னும் தான் கணவர் வரலையேன்னு சொல்லி அவங்க வேலைக்காரங்க கிட்டயும் சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வேணா ஒரு வாட்டி ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி இப்ப அந்த வேலைக்காரங்களும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்ப, இன்னொரு பக்கம் அந்த தாத்தா அப்படியே சோகமா தன்னுடைய ஏரியாவுக்கு வராரு. அப்பதான் அவங்க ஏரியால சில வயசு பசங்க இருக்காங்க. முக்கியமா ஹீரோவுடைய மேல் வீட்டுல கூட பிரச்சனை பண்ணிருப்பானே ஒரு பையன், அவனுடைய நண்பர்களோட வந்து, யோ என்னையா பெருசு, உனக்கு இந்த வயசுல காசு தேவைப்படுதா, அதனால எதுக்கு உன் பையனுக்கு கஷ்டம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி வம்பு பண்ண இப்ப அந்த தாத்தாக்கோ பயங்கர கோவம் வந்து அவனை அங்கேயே போட்டு மிதின்னு மிதிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் கேஷவோட வீட்லயும் ஒரு பார்ட்டியே நடக்குது. கேஷவும் அவங்க மனைவியும் அவங்களுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு எப்படியும் நாங்க கேஸ்ல ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அந்த வெற்றிக்கான பார்ட்டி கொடுக்க இப்ப வீட்டுக்கு வர இந்த வயசான தாத்தாவான நம்ம ஹீரோவுமே வீட்டுல தான் மனைவி காணாம போனதை பாக்குறாரு. சொந்தக்காரங்க அக்கம் பக்கம்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேடுறாரு, மனைவி காணோம். ஒருவேளை நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாலோன்ற மாதிரி பயப்பட பார்த்தா அவங்க மனைவி எங்க தெரியுமா இருக்காங்க, இப்ப தான் பையனான கேஷவோடைய வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்படி கேஷவும் அவங்க மனைவியும் குடிச்சிட்டு அங்க பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் கேக்குறாங்க. அப்பதான் தான் பையனுடைய சுயரூபமும் அவங்களுக்கு தெரியுது, மருமகளோட சுயரூபமும் தெரியுது. அங்கேயே உடஞ்சு போய் கோச்சிக்கிட்டும் அங்க இருந்து கிளம்ப இப்ப அப்படியே சோகமா தன்னோட வீட்டுக்கும் வராங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவும் என்ன தப்பா நினைக்காத, என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, இப்பவே இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ற மாதிரியும் கண் கலங்கி அழுக. இப்ப அடுத்த நாள் வாபஸ் வாங்கலாம்னு சொல்லி கோர்ட்டுக்கும் இந்த தாத்தா வராரு. அப்படி தான் தரப்பு வக்கீல் கிட்டயும் வந்து நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கறதா சொல்ல, ஆனா அந்த இடத்துக்கு அப்ப அந்த தாத்தாவோட மனைவியான ஹீரோயின் வராங்க. நேரா தான் பையன் பக்கத்துலயே வந்து இதுக்கு மேல உன் கூட நான் நிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவான இவரு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க எல்லாருக்கும் மூஞ்சில ஈ ஆடலைங்க. இப்ப அந்த குண்டுக்குள்ள இந்த பாட்டியான ஹீரோயினையும் கூப்பிட, நீங்க சொல்லுங்க, உண்மையாலேயே உங்க கணவர் சொல்றது உண்மையா இல்ல உங்க பையன் சொல்றது உண்மையான்னு கேட்க, அப்பதான் அவங்க என் கணவர் சொல்றதுதான் உண்மை, நான் வீட்டுல குடிக்க தண்ணி கேட்டா கூட என் பையன் எனக்கு கொடுக்க மாட்டான், ஒரு நாள் என் பையனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பயங்கர சண்டை வந்தது, நான் என்னன்னு வந்து கேட்டதுக்கு எங்க விஷயத்துல நீங்க தலையிடுறீங்கன்னு சொல்லி அந்த சண்டைய என் மருமக என் பக்கம் திருப்பிட்டு என்ன தள்ளி விட்டுட்டு அங்க கோச்சிக்கிட்டு வீட்டையே காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனி கொடுத்தனம் தான் இருந்தாங்க. கேட்டதுக்கு நாங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலன்னு சொன்னாங்க. வயசான காலத்துல எனக்கு பிள்ளை கூட இல்ல, எங்களை விட்டு போனா நான் என்னப்பா பண்ணுவேன்ற மாதிரி நான் அவ்வளோ அழுதேன். ஆனா அதை என் பையன் மதிக்கவே இல்ல. இதை எல்லாத்தையும் சொல்லியும் அந்த தாய் அங்க கதறி அழுக. அதுக்கப்புறம் 4 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் வந்தா சரியா கூட பேச மாட்டாங்க. பேர பிள்ளைய இங்க விட்டுட்டு சாயங்காலமே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்பதான் இந்த வக்கீலுமே ஜட்ஜு முன்னாடி இதை வச்சு பார்க்கும் போதோ இவங்களுக்கு பணமோ இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளும் தேவைப்படல, அதுக்கு இவங்க பேங்க் ஸ்டேட்மெண்டே ஒரு சாட்சியா இருக்கு, இவங்களுக்கு பாசம் மட்டும்தான் தேவை, தான் பையன் கிட்ட இருந்து அடிப்படையா எல்லா அப்பா அம்மாக்கும் கிடைக்க வேண்டிய அன்பு மட்டும்தான் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த அன்பே கிடைக்காதனால தான் இப்போ கோர்ட்டு படி வரைக்கும் இவங்க ஏற வேண்டிய நிலைமை. மாசத்துக்கு வெறும் 15,000 ரூபாய் தான் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற இவரு ஒரு மாசத்துல எவ்வளவு தெரியுமா சம்பாதிக்கிறாரு, 2 லட்சத்துக்கும் மேல அப்படின்ற எல்லாத்தையும் உடைச்சு இப்போ இந்த தாத்தா பாட்டிக்கு சாதகமா இந்த கேஸ் முடிகிற மாதிரி வருதுங்க. கேஸுக்கான தீர்ப்பையும் ஜட்ஜு அடுத்த ஹியரிங்க்கு ஒத்தி வைக்க இப்ப இந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப இவங்க முன்னாடி வந்து நிக்கிற அவங்க பையனுமே மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டுட்டு உடனே இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறன்ற மாதிரியும் தான் அப்பா கிட்ட சொல்றாரு. அது வரைக்கும் சும்மா இருந்த நம்ம ஹீரோயினுமே அங்க கோவப்பட்டு தான் பையனையும் அங்க அடிக்கிறாங்க. உங்க அப்பாவை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாதுரா, அவரை விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்காத அப்படின்னு தான் பையனை அடிச்சுட்டு அங்கிருந்து தான் கணவரை கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த கேஷவோ இந்த கலக்கத்தோடைய தன்னோட வீட்டுல வந்து உட்காந்துகிட்டு இருக்க. அப்பதான் நைட்டு நம்ம கேஷவோடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு உண்டியல்ல எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற காசெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கான். அதை அவங்க மனைவியும் பாக்குறாங்க, கேஷவும் பாக்குறான். என்னப்பா என்றன்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்லப்பா ஃபியூச்சர்ல உங்க அப்பா அம்மாவுக்கு பண்ண மாதிரியே நீங்க எனக்கு பண்ணிட்டீங்கன்னா எனக்குன்னு சேவிங்ஸுக்கு கொஞ்சம் காசு இருக்கணும்ல, அதான் இது வரைக்கும் எவ்வளவு சேர்த்திருக்கன்ற மாதிரி என்னன்ற மாதிரி அந்த சின்ன பையன் அந்த இடத்துல சொல்ல, இது நம்ம கேஷவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களா பாட்டியம்மா, அவங்களுக்குமே ராத்திரியில ஒரு மாதிரி நெஞ்சு வலி மாதிரி வருதுங்க. ஹாஸ்டிக் ப்ராப்ளமா நெஞ்சு வலியான்னு ஒன்னும் தெரியல, அவசரமா தண்ணி வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் பதறி போய் தண்ணி எல்லாம் கொடுக்க, எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் சொல்ல, ஒருவேளை கேஸ் நம்ம பக்கம் ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம பையனை கஷ்டப்படுத்தாம அவனுடைய தப்பெல்லாம் சொல்லி அவனை திருத்தி அவனை நல்வழிப்படுத்துவோம், அதுவே நமக்கு போதுன்ற மாதிரி அந்த மனைவி கேட்டுக்க அந்த தாத்தாவும் சரின்னு சொல்றாரு.
இப்போ அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கேஸ் வர அப்படி ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கலான்னு வராரு. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவான அந்த தாத்தா வராரு. ஐயா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லி அந்த கூண்டுலயும் ஏறி நின்னு என் பையனை மட்டும் என் கூட அனுப்ப முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ என்னோட மனைவி நேத்து ராத்திரி தவறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்குங்க. இதை கேட்கிற கேஷவுக்குமே மனசு உடைஞ்சி நொந்து போறாரு. அங்க இவங்களுக்கு சாதகமா வாதாடின வக்கீல் கூட அழுகுறாங்க. இப்ப அந்த கேஸ அப்படியே நிப்பாட்டி நம்ம ஹீரோவோட அவங்க பையனையும் அனுப்பி வைக்க அப்பதான் நேத்து ராத்திரி அந்த சத்தியத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் இறந்து போன மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கதறி அழுத மாதிரியும் காட்டுவாங்க. இப்ப கேஷவும் வீட்டுக்கு ஓடி வந்து தான் அம்மாவை பார்த்து கதறி அழுகிறாரு. நான் பண்ண பாவம் சாதாரண பாவம் இல்லம்மா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால அந்த பாவத்தை தீர்க்க முடியாதுமான்ற மாதிரியும் அங்க ரொம்ப கலங்குறாரு. என் வாழ்க்கையில நீங்க பெரிய பாடத்தை கத்து கொடுத்துறீங்கம்மா, எழுந்துக்கோங்கம்மான்ற மாதிரியும் அங்க சொல்ல அவ்வளவுதாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சிருது. அந்த கடைசி சடங்குகள் எல்லாம் பண்றாங்க. அதுல நம்ம கேஷவ் அவங்க பொண்டாட்டியோடையும் பையனோடையும் கலந்துகிட்டு எல்லாமே அவர் கூட இருந்து பாத்துக்க பாவங்க நம்ம ஹீரோ தான் இப்போ தனிமரமா ஆகுறாரு. ஒரு 7வது நாள் காரியம் மாதிரி காட்டுறாங்க. அப்ப வீட்டுல எல்லாரும் ஒன்று கூடி இருக்க கேஷவும் தான் மனைவியோடையும் பையனோடையும் அவங்க அம்மா படத்து முன்னாடி உக்காந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் மனைவி கிட்ட நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் பையனோட மொட்டை மாடிக்கு வராரு. அப்ப அவங்க அப்பாவான நம்ம ஹீரோ வந்து அந்த வக்கீல் பாக்குறாங்க. நம்மளோட கேஸ் ஜெயிச்சிருச்சு, நம்மளுக்கு சாதகமா தான் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல ஆனா அவரோட முகத்துல பெரிய சந்தோஷமோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வக்கீலும் அங்க இருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கேஷவ் வந்து தன்னோட அப்பாவுடைய கால்ல விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேக்குறாருங்க. அம்மாவுடைய இழப்புக்கு அப்புறம் தான் உங்களோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுதுப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கணும்பான்ற மாதிரியும் கதறி அழுக அவ்வளவுதாங்க. அந்த அப்பாவோட மனசு அதுக்கு மேலேயும் தாங்கல. தான் மனைவி சொன்ன அந்த ஒரு விஷயத்தை தான் யோசிச்சு பாக்குறாரு. இந்த கேஸுக்கு அப்புறம் பிள்ளை அவன் தப்ப உணர்ந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாலே பரவாயில்ல, நம்ம மன்னிச்சு அவனை ஏத்துக்கணும், அவனை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் பையனையும் தொட்டு தூக்கிக்கிட்டு கட்டி அணைச்சிக்க இப்ப தான் மருமக பேரன்னு சொல்லி எல்லாரையும் கட்டி அணைச்சிக்கிட்டு அந்த அப்பாவும் அங்க ஆனந்த கண்ணீர் விட இப்படியே இந்த படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம்னு மட்டும் இல்ல, நம்ம வீட்லயுமே வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நம்ம மதிக்காம இருக்கிறது, அவங்க பேசுறத கேட்காம இருக்கிறது. அவளை ஏன் ஹோட்டலுக்கு போனா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிடுவோம், இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோடையோ ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோடையோ சாப்பிடுவோம். ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி வாரம் எதனா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு எவ்வளவு தொலைவு ஹர்ட் ஆகும் அப்படின்றதுதான் இந்த கதையில சொல்லிருப்பாங்க. இந்த கதையிலுமே நம்ம ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அவங்க பையனுக்கு புரிஞ்சது. ஆனா இப்போ நிஜத்துல இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள்னால உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பு பண்றவங்க மாத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் அப்படியே இந்த வீடியோ முடிச்சிட்டு கிளம்புறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.